ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் மீன் வாங்கியிருந்தேன் மக்களே. நவர மீன் தான் வாங்கியிருந்தேன். நவர மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு. அந்த கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா சிவப்பாக இருந்துச்சு. நான் அன்றைக்கி வாங்கிட்டு வந்த அன்றைக்கே நான் செஞ்சிடணும். வழக்கமாக இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டாக் வச்சு அடுத்த நாள் பொரிக்கிறது வச்சு குழம்பு வைக்கிறது அப்படிலாம் நான் செய்வேன். இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா, இன்றைக்கி நான் அன்றைக்கே வச்சு சாப்பிடுவோம். ஏன்னா அன்றைக்குமே குழம்புமே இல்லை வீட்டில், அதனால் நான் அன்றைக்கே வச்சுட்டேன் மக்களே. கொஞ்சம் முருங்கைக்காய் போட்டு நம்ம குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது சும்மா நான் இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் என்னோடய பானையில் நான் என் பாட்டுக்கு நான் வைப்பேன் பார்த்துக்கோங்க. வீட்டில் பிடிச்சவங்களுக்கு ஏற்றாப்புல நான் அந்த குழம்பு ருசி அப்படி கொண்டு வருவேன். நான் இன்றைக்கி கூட்டி வைக்கிறது, அந்த காலத்தில் நம்ம பாட்டிமார்கள்லாம் கையை போட்டு நல்லா பிசைஞ்சு கூட்டி வைப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் வைக்க போகிறேன். நான் நல்லா மாங்காவெல்லாம் நல்லா வெட்டி போடலாம். மாங்காய் வாங்கிட்டு வந்தேன் மக்களே. உருண்டை மாங்காய், நல்லா கொஞ்சம் இனிப்பும் இல்லாமல் புளிப்பும் இல்லாமல் மீடியமாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாங்காய் வாங்கிட்டு வந்தேன். அது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அந்த முருங்கைக்காயெல்லாம் போட்டு செய்யும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைக்கிறதையுமே நம்ம பார்த்து அரைக்கணும். அப்படி அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் நல்ல மிளகு, அதுக்கப்புறம் உள்ளி, அதாவது சின்ன உள்ளி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன உள்ளி போடக்கூடாது. ஒரு அளவுக்கு நம்ம குழம்புக்கு ஏற்றாப்புல சின்ன உள்ளியெல்லாம் போட்டு வத்தல் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 தான் போட்டேன். அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த இதெல்லாம் சேர்த்துருப்போம்ல, அது கூட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்னோடய பானையில் தான் மக்களே வைக்கேன். உங்களுக்கு எப்படி வைக்கணுன்றது நீங்கள் வைங்க. இது புளி கரைசல் கொஞ்சம் நான் ஆல்ரெடி கொஞ்சம் புளி ஊற போட்டிருந்தேன். அதையுமே நம்ம புளி நான் கரெக்டாக எடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் மாங்காய் போட்டிருந்தேன் பார்த்திங்களா, அதனால் புளி ரொம்ப சேர்க்கலை, மீடியமாக சேர்த்துக்கிட்டேன். அந்த குழம்புக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கிட்டேன், அவ்வளோதான் மக்களே. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நான் யோசித்தேன், நான் எதுக்குன்னா நான் ஃபஸ்ட்டு வழக்கமாக தாளசம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வைப்பேன். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி வைக்கும். சில அன்னைக்கு இப்படி வைப்பேன் ஃபாஸ்ட்டாக, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வைப்பேன் பார்த்துக்கோங்க. அது வீட்டில் உள்ள எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம செய்யணும், நம்ம வைக்கிறது தான் குழம்பு அப்படின்னு மண்டையில் ஓடிட்டு மக்களே. தக்காளி இருக்குது பார்த்திங்களா, தக்காளி நான் அரை தக்காளி நான் ஆல்ரெடி அரைக்கும் போது அதை கூட போட்டு அரைச்சே நான் போட்டுருவேன். இது வெட்டி போட்டு அதில் கொதித்து வரும் பார்த்திங்களா, அது அந்த வாசனையும் சரி அந்த குழம்பும் சரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய் நிறைய போட்டுங்க மக்களே. மிளகாய் கொஞ்சம் உருண்டை கொடை மிளகா மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, இப்போ இந்த கொடை மிளகால குட்டியாக அந்த மாதிரி மிளகாலாம் அந்த மீன் குழம்புக்கு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அந்த மிளகா இங்கே கிடைக்கல, நான் சந்தைக்கு போனால் தான் கிடைக்கும். அந்த மிளகாலாம் போட்டால் சூப்பராக இருக்கும். நான் வீட்லேயுமேன்ட்டு அந்த மிளகா இல்லை, அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம மிந்திலாம் நம்ம நீல மிளகாலாம் பார்க்கலாம். இப்போ பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் போனால் தான் இந்த நீல மிளகாவே பார்க்க முடியுது. இந்த உருண்டை மிளகா தான் இருக்குது. இதையுமே நம்ம உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகாலாம் போட்டால் அந்த வாசமும் குழம்பும் சூப்பராக இருக்கும். அந்த மிளகாவோட வாசமே இந்த குழம்புல ஒரு தூக்கி கொடுக்கும் பாருங்க, அது ஒரு டேஸ்ட்டு தான். நான் இந்த மண்டை, மீனுக்குள்ளே மண்டை இதெல்லாம் நான் கழிக்க மாட்டேன் மக்களே. அது மோஸ்ட்லி அதில் மண்டையில் தான் ரொம்ப சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் மண்டை, இந்த கண் இதெல்லாமே நானே சாப்பிட்ருவேன். வீட்டில் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஆனால் நான் சாப்பிட்ருவேன். 3 மண்டைனாலும் ஒரே நேரத்தில் மொத்தமாக எடுத்து வச்சுனாலும் பிச்சு பிச்சு அப்படி பொறுமையாக மண்டையை உட்காந்து சாப்பிடுவேன். அது சில அன்னைக்கு மண்டையை மட்டும் லாஸ்ட்டு சோறெல்லாம் தின்னு முடிச்சுட்டு லாஸ்ட்டு எடுத்து வச்சு அதை பொறுமையாக சாப்பிடுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மண்டையில் இருக்கிற டேஸ்ட்டே வேறு லெவல் டேஸ்ட்டு, அது சொன்னால் புரியாது. அதை சாப்பிட்டு பார்த்தா தான் அதோட டேஸ்ட்டு நாக்கில் அப்படி ஒட்டும் பார்த்துக்கோங்க. இது இந்த நம்ம குழம்புக்கு சொன்னோம்ல, அந்த மாதிரி நல்லா போட்டு கையை போட்டு நல்லா இது பண்ணி வைக்கும்போது எனக்கு இதில் பார்க்க இடத்துக்கு கீழே செய்கிற மாதிரி இருக்கும். பட்டு வலது ஏன்னா கேமரா வீடியோ இந்த சைடு ஓடுறதுனால அப்படி இருக்குது. இப்போ இடத்தெல்லாம் பாருங்கள், ஒரு வேலை செஞ்சு அதை முடிக்கிறதுக்குள்ளே அதில் தண்ணியெல்லாம் சிந்திட்டு மக்களே,
பாப்பா ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்தாலும் தண்ணியெல்லாம் படபடன்னு எடுத்தேன், அதை சிந்திட்டு. இது வந்து கல் உப்பு போட்டு செய்யுங்க. தூளுப்புக்கும் கல் உப்புக்கும் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும். கல்லுப்பு வந்து தூளுப்பு எதுக்கு போடணுமோ அதுக்கு போடணும். இப்போ கூட்டெல்லாம் நீங்கள் வதக்குறீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக தூளுப்பு தான் தூவி ஆகணும். கல் உப்பு போட்டால் அங்கங்கே திட்டு திட்டா அப்படி இருக்கும். இது வந்து நான் கல் உப்பு போட்டு நல்லா ஒரு பக்கம் தொடச்சி எடுத்துட்டேன் மக்களே. கச்ச கச்சன்னு இருந்தால் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு வேலையே ஓடுது. ஆனால் நீட்டாக தொடச்சி எடுத்துட்டேன். அடுப்புமே நல்லா பார்த்தீங்கன்னா பளபளன்னு இருக்கும். குழம்பு அப்படியே இப்படி கொதிச்சு இப்படி வருது. வாசமே சூப்பராக இருந்துச்சு. வெளியே போகும்போது அந்த வாசம் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, நான் அந்த கொஞ்சம் நல்லா சதைப்பகுதி, வால்தண்டு அதெல்லாம் போட்டு நான் பொரிக்கிறதுக்கு எடுத்துட்டேன். இது வந்து கொஞ்சம் மீன் வந்து மீன் குழம்பு வந்து கொதிச்சு வரும்போது நம்ம மீனெல்லாம் போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மக்களே. நான் வந்து தாளிசமும் பண்ணி ஊற்றிட்டேன் பார்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தாளிசம் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அதிலலாம் தாளிசம் பண்ணி மீன் குழம்பு வச்சு பாருங்கள். உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அது நீங்கள் வைக்கிறது அது டிஃப்ரெண்ட் தெரியும் பார்த்துக்கோங்க. இந்த 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 எண்ணெயெல்லாம் ஊற்றும்போது அந்த எண்ணெய் கொஞ்சம் தூக்கி விடுக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் எண்ணெய் கொஞ்சம் தூக்கி விடுக்கும்போது அந்த குழம்பு வந்து நம்ம ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. நல்லெண்ணெய்லாம் ஊற்றி சாப்பிடும்போது நீங்கள் வந்து நல்லா தாளிசம் பண்ணலைன்னா தாளிசமே பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், குழம்பு ஊற்றி சாப்பிடுவீங்கள்ல, அப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலே ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். சிலவங்களாம் அப்படி தான் பண்ணுவாங்க. நார்மல் குழம்பு வைப்பாங்க. வச்சுட்டு மேலே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடாத வீட்டில் இருக்க ஐயர் வீட்டிலலாம் அப்படி தான் சாப்பிடுவாங்க. கொஞ்சமாவது நல்லெண்ணெய், பருப்பு சாதமாக இருந்தாலும் சரி, பருப்பு குழம்பா இருந்தாலும், சாம்பாராக இருந்தாலும் மேலே நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் அந்த மாதிரிலாம் ஊற்றி சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாசம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாசமும் நல்லாயிருக்குமா, அந்த டேஸ்ட்டோட அந்த இது வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். நம்ம நல்லா கொதிக்க வச்சாச்சு. கொஞ்சம் மீனை வந்து இது வந்து ஃப்ரெஷ்ஷான மீன், அவ்வளோ சீக்கிரம் உடையாது. பட் இருந்தாலும் நவர மீன் வந்து உடனே வெந்துருமா, அப்போ நம்மளுக்கு அது பிஞ்சிட்டுன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பிச்சு சாப்பிடும்போது குழஞ்சி அந்த குழம்பையே குழப்பி விட்ரும். அப்புறம் முள் மட்டும்தான் நம்ம பிறக்கி திங்கிற மாதிரி இருக்கும். அதில் நான் என்ன பண்ணேன்னா, ரொம்ப போட்டு கடன்னு கடையாமல் லைட்டாக குட்டி கரண்டியை வச்சு நடுவில் மட்டும் தேய்ச்சி விட்டுட்டேன். அது பொறுமையாகவே நான் இன்னொரு பக்கம் அந்த மீனை வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கொதின்னு சொல்லிட்டு குறைச்சி வச்சுட்டேன் மக்களே. மீன் வந்து நான் கொஞ்சம் மீனெல்லாம் விரச்சி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டே மீனை விரச்சி வச்சுட்டா கொஞ்சம் ஊறும். ரொம்பலாம் அப்படிலாம் ஊறவே வைக்கலாம் மாட்டேன் பார்த்துக்கோங்க. உடனே போட்டோமா, நல்லா மசாலாவாக கலரணுமா, போட்டோமா பொரிச்சோமா அப்படின்ட்டு நான் இது பண்ணிடுவேன். அதே மாதிரி தான் நான் வந்து மீன் வந்து குழம்புக்கு எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் மசாலாவை வரைச்சிட்டேன். அதுக்குன்னு ரொம்ப நேரம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படிலாம் வைக்க மாட்டேன். உடனே அது வரைச்சிட்டு உடனே பொரிச்சா தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். வரைச்சிட்டு இந்த ஃப்ரிட்ஜ்லேயும் ரொம்ப நேரம் நான் அப்படிலாம் வைக்கவே மாட்டேன். நான் ஃப்ரெஷ்ஷாக வெளியே எடுக்குமா அப்போவுமே வரைச்சிட்டு அப்போவுமே செஞ்சேன். அது ஒரு டேஸ்ட். ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டு செய்கிறது அது ஒரு டேஸ்ட். அது காஞ்ச மாதிரி இருக்கும் ஊற வச்சுட்டு செய்கிறது. இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக புசு புசுன்னு மொறுன்னு அப்படியும் நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கு வந்து அப்படி இப்படி செஞ்சு பழகிட்டு அதனால நம்மளுக்கு அது கை அப்படி தான் வருது மக்களே. இது பொரிக்கிறது நான் நல்லெண்ணெயில் தான் பொரிக்கிறேன். நல்லெண்ணெய் நம்ம உடம்புல முக்கால்வாசி நிறைய பிரச்சனைகள் வருது. உடனே ஹார்ட் அட்டாக், நெஞ்சு வலிலாம் வருது. பயந்தே நான் சரி நல்லெண்ணெயில் செஞ்சால் கொஞ்சம் நாளாவது உயிர் வரலாம். உண்மையில ஆயிலெலாம் அதிகமாக சேர்க்காதீங்க மக்களே. ஆயில் பண்டங்கள்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு பாருங்கள். நம்மளுக்கு சிலவங்களால் வாயில் இது வந்து நேற்று வச்ச கஞ்சி பார்த்துக்கோங்க, நிறைய பூண்டெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். பூண்டை பறைக்க மட்டும் தின்றுவேன் மக்களே. எனக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும். அப்படி சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் கஞ்சியும் சாப்பிடணும். ஒரு பக்கம் ரொம்ப பசிக்குதா, மீன் கொஞ்சம் நம்ம வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஒரு பக்கம் பூண்டுலாம் எடுத்து சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. அப்புறம் இப்போ ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மிளகா வந்து தனியாக பொரித்து அதில் உப்பு போட்டு கொடுக்குறோம் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்கனால மீன் பொரியும் போது அதில் மிளகாலாம் போட்டுட்டேன். மிளகாவை போட்டு கொஞ்சம் பொரிஞ்சிச்சுன்னா அதோடைய வேலை முடிஞ்சிடும். தனியாக பாத்திரம் வைக்கண்டா, அதுக்கு எண்ணெய் ஊற்றண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே. நான் எண்ணெயை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் சேருங்க, உடம்புக்கு நல்ல. குழந்தைங்களுக்குலாம் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் நல்லா இது பண்ணிட்டீங்கன்னா நெஞ்சு வலி பிரச்சனைலாம் வராது. இப்போ ஹார்ட் அட்டாக்லாம் வருது. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம சேஃபாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்றது உறுதி தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருஷமாவது போய். அதனால் நல்லா ஹெல்த்தியாக நல்லா சாப்பிட்டுக்கோங்க மக்களே. அப்படி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவிச்ச ஃபுட்டெல்லாம் நிறையா சாப்பிட பாருங்கள். அவிச்ச காய்கறிகள், அவியல் அந்த மாதிரிலாம் நல்லா சாப்பிடுங்க.
அதுவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படி ஒண்ணு கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா, எப்பமாவது ஒருக்கா நீங்க பொரிச்சு அப்படிலாம் சாப்பிட்டுக்கலாம். எப்படியும் பொரிச்சு சாப்பிடாம நம்மளால இருக்க முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் சொல்றேன், நீங்க நல்லெண்ணெய், தேங்காய் அந்த மாதிரி வாங்கி ஒரு 1 லிட்டர் வாங்கி வச்சுக்கிட்டா, அது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணணும். ஏன்னா ரேட் அதிகம் பார்த்தீங்களா? அதனால தான். அவ்வளோதான் மக்களே!